கீழே பிள்ளையார் மற்றும் முருகர் பற்றிய சில கதைகள் உள்ளன. ஞானப்பழம் கதை. ஒருமுறை நாரத முனிவர் சிவபெருமானின் இரு மகன்களான பிள்ளையார் மற்றும் முருகர் ஆகியோரிடம் ஒரு ஞானப்பழத்தை கொடுத்தார். அந்த பழத்தை சாப்பிட வேண்டுமென்றால் உலகத்தை 3 முறை சுற்றிவர வேண்டும் என்று கூறினார். உடனே முருகன் தன் வாகனமான மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி பறந்தார். ஆனால் பிள்ளையாரோ பருத்த உடல் மற்றும் சிறிய வாகனமான எலியை கொண்டிருந்தார். அதனால் உலகைச் சுற்றிவர முடியாது என்று எண்ணினார். அப்போது பிள்ளையார் தன்னுடைய அறிவை உபயோகித்து ஞானப் பழத்தை பெறுவதற்கு சிந்தித்தார். அவர் உலகமே அப்பா அம்மாவுக்குள் அடக்கம் என்பதால் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் 3 முறை சுற்றி வந்தார். அது சமயம் முருகன் உலகத்தை சுற்றி முடித்து திரும்பியபோது பிள்ளையார் ஞானப் பழத்தை சாப்பிட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பின்னர் உலகமே அப்பா அம்மாவுக்குள் அடக்கம் என்ற பிள்ளையாரின் அறிவையும் பக்தியையும் மெச்சிய சிவபெருமான் அவருக்கு ஞானப் பழத்தை வழங்கினார். இதனால் பிள்ளையார் முழுமுதற் கடவுளாக வணங்கப்படுகிறார்.